இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பேச இருக்கிற கண்டென்ட் அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள். அதுல மிகவும் குறிப்பிடத்தக்கது திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தை ஒட்டி அவர் ஒரு தன்னிலை விளக்க வீடியோ ஒன்று கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விமர்சனங்கள். அவர் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாங்கிற பல்வேறு விமர்சனங்கள். அமித்ஷா, ராகுல் காந்தி போன்றவர்களுடைய ட்வீட் போன்றவர்களுடைய பேச்சுவார்த்தை, எம்பிக்களுடைய கரூர் விசிட், இவற்றையெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம். வணக்கண்ணே. வணக்கம். ஆனா நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த மாதிரி விஜய் வந்து அந்த வீடியோ வெளியிட்டாருங்க. நேத்து அவர் பேசியிருந்தாரு. அவரோட பேச்சுல வந்து எந்த இடத்திலுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது, நம்ம பார்க்க முடிஞ்சது வந்து பொதுவா இருந்து பார்க்க முடிஞ்சது, அவர் ரொம்ப மிக மனவேதனையில இருக்கிறதா தெளிவா தெரிஞ்சது. அந்த வீடியோவையும் அவர் சொன்னப்பட்ட விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த விவகாரம் நடந்த பொழுது நம்முடைய விமர்சனம் என்னன்னா, விஜய் வந்து இத விட்டு விலகி போக்கூடாது. அவரு முன்னாடி வந்து தன்னிலை விளக்கம் குடுக்கணும், பிரஸ்ஸ பார்க்கணும். குறிப்பாக அவருடைய ரசிகர்கள், அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 41 பேர் உயிரிழந்திருக்கிறதுன்றது ஒரு மோசமான நிகழ்வு. அதற்கு அவர் வந்து பொறுப்பேற்று அவர்களிடம் நேரடியாக ஒரு மன்னிப்பை வந்து விஜய் கேட்கணும். அப்படின்றது. இது என்னன்னா, விஜய் இந்த மாதிரி கேட்பதன் மூலியமாக அவருடைய அ கௌரவம் எதுவும் குறைஞ்சிடாது. ஆனால் விஜயை பத்தி பொதுமக்கள்ட்ட ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்க முயற்சிக்கிறது வந்து தடுக்கப்படும். அதனால அவர் வந்து தன்னிலை விளக்கமாகவும் ப்ளஸ் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ட்ட அவருடைய கட்சி ஆட்கள் தானே. அவர் ஒரு மன்னிப்பு கேட்கறதும், அ என்ன செய்ய போறோன்றத சொல்றதும் முக்கியம். அதனால உடனடியாக அவர் வந்து பிரஸ்ஸ பார்க்கணும் அல்லது ஒரு வீடியோவாவது வெளியிடணும் அப்படின்றது தொடர்ச்சியா நம்ம வலியுறுத்திட்டு வந்தோம். கடைசியில அவரு நேற்று மதியம் ஒரு 3 மணி அளவுல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அவரு பேசின விஷயங்கள் வந்து அ எல்லாமே ஒண்ணும் பிரச்சனை இல்லாத ஒண்ணு. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா, அ அந்த குடும்பங்கள் 41 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கான ஒரு மெசேஜை இல்ல அந்த குடும்பங்கள்ட்ட நேரடியாக கனெக்ட் ஆகுற மாதிரியோ, அந்த குடும்பங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற விதமாகவோ அவர் எதுவுமே பதிவு பண்ணல. அப்ப இப்பவும் அவர் வந்து இந்த விவகாரத்தில அந்த குடும்பங்களுக்கான ஒரு அண்ணனாக, தாய்மாமனாக, பெரியப்பாவாக, சித்தப்பாவாகன்னு சொல்றத அவரு பண்ணலன்றது தான் என்னுடைய விமர்சனம். 2வது விமர்சனம் அவர் வந்து இந்த விவகாரத்தில அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோன்றத அவரு இன்னும் தெளிவா சொல்லியிருக்கணும் அப்படின்றது. 3வது விஷயம் அவரு இந்த விவகாரத்தில அ ஒரு நாள் முன்னாடி தான் ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு. தொண்டர் விஜய்க்காக. அப்ப அவர பத்தின ஒரு அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறது, இந்த இறந்தவர்கள் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அவரு பேசியிருக்கணும்னு. நீங்க தான் வீடியோ பேச போறீங்க. அப்போ அது பேசுவதற்கு முன்னாடி என்னென்ன பேச போறோம்னு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கூட இப்பவும் அந்த கட்சியினர் எத பேசணும், எத எப்படி இது பண்ணணுன்றத கூட இல்லாத அளவுக்கு தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அப்படின்றத தான் நம்ம இங்க பதிவு செய்ய வேண்டியது. ஆனால் விஜய்யுடைய வீடியோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னா, அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா, விஜய் வந்து பேச மாட்டாரு, ஓடி ஒளியிறாரு அப்படின்னு நெனச்சவங்க மத்தியில, விஜய் திடீர்னு வந்து பேசினோனே, அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸ்டக் ஆயிட்டாங்க. ஸ்டக் ஆயிட்டு என்ன பண்றாங்க, அத டீகோட் பண்ற வேலைய பண்றாங்க. அவரு அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கல. அப்படின்னா என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, விஜய் நான் தான் குற்றவாளின்னு சொல்லணும்னு. அப்படி யாரும் எந்த ஒரு விவகாரத்திலும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறது, அது வந்து எல்லா விஷயத்தையும் உண்மைகளை, எதார்த்தத்தை மறுக்கிற மாதிரி. ஏன் சொல்ல வரேன்னா, விஜய் இந்த விவகாரத்தில நான் சொன்ன மாதிரி அவரு அந்த குடும்பங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது, இந்த மாரி விவகாரங்கள் சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி நான் வந்து பிரச்சார இதில நான் சிக்கிக்கிட்டேன், லேட்டா வந்தேன், இந்த மாரி நடக்கும்னு எதிர்பார்க்கலன்றத அவரு பதிவு பண்ணணும். அத தான் நீங்க எதிர்பார்க்கணுமே தவிர, அவரு முழுதும் தன்னை குற்றவாளியாக ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு எதிர்பார்க்கிறது எப்படி சரியா இருக்கும்? அப்படி பார்த்தா ஏர் ஷோலயும், கள்ளச்சாராய சாவுலயும் இவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? அந்த இது அவங்கள்ட்ட எதிர்பார்த்தாங்களா? இதே மாரி ஆளுன்னா, அவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா, அது எல்லாருக்குமே வந்து அரசியல் செய்றதுல பிரச்சனை வரும். அப்போ அந்த விவகாரத்த எப்படி மழுப்புறது, எப்படி பண்ணறது தான் பார்ப்பாங்க. விஜய்க்கு மட்டும் ஏன் அந்த நியாயத்தை மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்போ விஜய் எங்க செய்ய தவறுறாரு அப்படின்றத நம்ம பதிவு பண்றோம். அந்த குடும்பத்திட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்கணுன்றது. அதே மாதிரி விஜய் சவால் விட்டுட்டாரு அப்படின்றாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இயங்கணுன்றதெல்லாம் வந்து அவரவர்கள் சம்மந்தப்பட்டது. சவால் விட தான் செய்வாங்க. இந்த மாரி நேரத்தில கூட பயந்து போய்ட்டான்ற மாரியா காமிப்பாங்க.
என் மேல நடவடிக்கை எடுங்க. எங்க தொண்டர்கள் மேல எதுவும் பண்ணாதீங்க. நான் இங்க தான் இருக்கிறேன். என் நடவடிக்கைகள எடுங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அது விஜயுடைய ஸ்டைலு. அத நீ எப்படி சொல்லலாம்? அப்படின்னு கேள்வி வைக்கிறது. விஜய் வந்து பயந்துட்டாரு, பாஜக பக்கம் போறான்ற மாரி பண்ணி எல்லா பத்திரிக்கையாளர்களும் எல்லாம் திட்டுறது, பேசுறதுன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப வினோதமா இருக்குது. ஏன்னா, அ ஒரு புது கட்சி, ஒரு புது இது சினிமாலேருந்து வந்திருக்காரு. சரி ஏதோ பண்றாங்க, தப்பு தப்பா பண்றாங்க. அவங்க மெச்சூரிட்டி இல்லன்றத, அந்த உண்மைய இவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் ஆளுங்கட்சி தரப்புலயோ, இல்ல மற்றவர்கள் தரப்புலயோ நடந்த பொழுது, இந்த கோபமும், ஆவேசமும் "வாடா, போடா, முட்டாள், பைத்தியக்காரா" இந்த மாரி பேசுறது, இது எதுவுமே அந்த சைட்லலாம் இல்ல. நான் இன்னைக்கு பார்க்குற பலரும். அதனால இது வந்து விஜய் பேசின அந்த வீடியோல அவரு சொல்றது, நான் அ வந்து இந்த மாரி பேச வந்தால் பிரச்சனை ஆயிடும். அதனால தான் நான் வரல. இப்ப நான் வந்து பேசுறேன். நான் வந்து 6 கூட்டங்கள் 5 கூட்டங்கள் போனப்போ நடக்காதது, இப்ப நடக்குது. இங்க கரூர்ல அதுதான் என்னோட கேள்வியாவும் இருந்தது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது. என்னுடைய விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், மதுரை மாநாடாகட்டும், மக்கள் சந்திப்பு எந்த விஷயத்திலயுமே நடக்காது. கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? அது மக்களுக்கு தெரியும். ஆ மக்கள் கரூர்ல உள்ள மக்கள் என் கூட்டத்துக்கு வந்த மக்கள் பேசுறாங்க. ஆ இறைவன் வந்து இதுக்கு பதில் சொல்வாரு. இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலான வார்த்தையா இருந்தாலும், இது அரசியல் ரீதியா பார்க்கும்பொழுது, இது வந்து வெறும் விமர்சன பொருளாவே பார்க்கணும். இது வந்து ஒரு நார்மலா நம்ம ஒரு மனிதர் டூ மனிதர் பேசுற வார்த்தைகளா இருக்கலாம். ஆனா ஒரு அரசியல் தலைவர் வந்து இந்த மாரி விஷயங்கள பேசுறத எப்படி பார்க்குறீங்க? அப்படி பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. நான் வந்து எல்லா இடத்துலயும் எனக்கு நடக்கல. கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னு ஒரு வார்த்தை போடுறதுல ஏகப்பட்ட பதற்றம் வருது எல்லாருக்குமே. இவர்களுக்கு அந்த விஷயத்துல பதற்றம் வருது. அவர் சைடு வந்து இதான் நியாயம்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. நாளைக்கு நீதிமன்றத்துல கூட இத்தனை கூட்டம் ஆச்சுங்க. ஏங்க இங்க மட்டும் ஆச்சுன்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. எங்களுக்கு நீதி விசாரணை வேணும்னு கேட்குறாங்கன்னா, நீ கேட்கவே கூடாதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கரூர்ல மட்டும் ஏன் நடந்ததுன்னு அவர் தரப்ப அவர் சொல்றாரு. இல்ல நீங்க லேட்டா வந்தீங்க. நீங்க 2 மணிக்கு வந்திருந்தா கரூர்ல கூட இது நடந்திருக்காது. அப்படின்னு சொல்றதுக்கு எதிர் தரப்புல நியாயம் இருக்குது. நம்ம கூட அதான் சொல்றோம். நீங்க ஒழுங்கா வந்திருந்தீங்கன்னா 2 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா கரூர்ல அதுவும் நடந்திருக்காதுல்ல. அதே மாரி இத்தனை கூட்டங்கள்லயும் நடக்கல அப்படின்னு அவரு சொன்னாருன்னா, அது ரொம்ப ஒரு ஒரு அயோக்கியத்தனமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, எல்லா மாநாடு கூட்டங்கள்லயும் 2 பேரோ, 3 பேரோ செத்து போயிருக்காங்க. அது ஒண்ணு ஆக்சிடென்ட், இல்ல ஹார்ட் அட்டாக்கு, இல்ல ஏதோ ஒரு வகையில. அதே மாரி மூச்சு திணறல்னால ஒவ்வொரு கூட்டத்திலயும் இது நடக்குது. இப்ப இத கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு விஜய்க்கும் இருக்குது. எப்படி நம்ம அரசு சைடுல காவல்துறை இத தடுத்திருக்கணும், அவர உள்ள விட்டுறக்கூடாது, கூட்டத்த கூட ரத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம வைக்கிறோமோ, நான்லாம் நம்ம மட்டும் வைக்கல. நாளைக்கு நீதிமன்றம் இதே கேள்வி கேட்கும். அவ்வளோ கூட்டம் இருந்தது, விஜய் வராரு, அதெல்லாம் ஓகேங்க. அவங்களுக்கு தேவை கூட்டத்த நடத்தணுன்ற தேவை இருக்கும், வருவாங்க. காவல்துறை நீங்க என்ன பண்ணீங்க? இங்க ஒரு நெரிசல் ஆகுற நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியாதா? அப்போ விஜய தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கணுமா? வேணாமா? நீங்க ஏன் அத செய்யலன்னு நாளைக்கு இந்த கேள்வி நீதிமன்றத்தால் கண்டிப்பாக வைக்கப்படும். இன்னைக்கு வேணா இன்ஃப்ளூயன்சர்ல வச்சுக்கிட்டு, ஆதரவு பத்திரிகையாளர்கள வச்சுக்கிட்டு, இல்லாட்டி விஜய்க்கு ஆகாததுல வச்சுக்கிட்டு, ஒரு சைடா விஜய போட்டு அடிக்கலாம். ஆனால் இந்த கேள்வி நீதிமன்றங்கள்ல, சட்டத்துல இதுல விஜய் தரப்புலயே இந்த கேள்வி நேத்து கூட கோர்ட்ல வச்சாங்க. அந்த மாரி வைக்கப்படும். அப்போ நம்ம வந்து 2 சைடும் உள்ள நியாயத்த தான் பார்க்கணும். இதுல விஜய் வந்து சவால் விடுறதுக்கு நீ எப்படி விடலான்னு யாரும் கேட்க முடியாது. அது அவரு உரிமை. அவர் இன்னும் கூட கூட சொல்லலாம். அது அவருடைய இது. அவரு கொஞ்சம் கூட இத பத்தி கவலைப்படல, அத பத்தி கவலைப்படலன்னா, அது பின்ன என்ன மன்னிப்பு கேட்டு, நான் தான் குற்றவாளின்னா ஒத்துக்குவாங்க? அந்த மாரி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுல அவரு, இங்க எனக்கு நடக்காது, இங்க மட்டும் ஏன் நடந்தது? கரூர் மக்கள் பேசுறது தெய்வத்தின் குரலாக எனக்கு தெரியுது. சதி நடந்திருக்குன்னு பேசுறாரு. அது அவருடைய தரப்பு நியாயங்க. நீங்க அத வந்துட்டு நீ பேசவே கூடாதுன்னு அவர்கள் சொல்லலாம். திமுக தரப்புல சொல்லலாம். ஆனா பத்திரிகையாளர்களா உட்காந்துட்டு டிஃபேம் பண்றேன்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் அவங்கவங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. கண்டிப்பா. இத தொடர்ந்து கடைசியா அவரு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. சிஎம் சார் உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை, நீங்க என்ன வந்து நேரடியா வந்து அட்டாக் பண்ணுங்க. நான் ஆஃபீஸ்ல தான் இருப்பேன், வீட்ல தான் இருப்பேன். நீங்க என்ன வந்து நேரடியா அட்டாக் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறாரு. இத எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அப்படி சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. அது அவருடைய ஸ்டைலு. அவருடைய அரசியல். அவரு நான் பயப்படல. நான் வந்து இருக்கேங்க. என் மேல நடவடிக்கை இதுல 2 இது இருக்கு. ஒண்ணு என் மேல நடவடிக்கைன்றது துணிச்சலான ஒரு பேச்சா பார்க்கலாம். இன்னொன்னு அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுல ஒரு கனெக்ட் ஆவாரு. அப்படி அவரு பேசுறாரு. சிஎம் சார் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எங்க நிர்வாகிகள கைது பண்ணாதீங்க. அப்படின்ற மாரி சொன்னா தான் நீங்க ஒரு அரசியல் தலைவரா என்னங்க இவரு இப்படி பேசுறாரு? ஒரு அரசியல் கட்சி ஓடி ஒளிஞ்சுட்டு, இப்பவும் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லலாம். இவரு தான் ஓடி ஒளிஞ்சார், ஓடி ஒளிஞ்சான்றாங்களா? அவர் தான் பதில் சொல்றாரு. இப்போ நான் ஒளியல. நான் இங்க தான் இருக்கிறேன்.
நடவடிக்கைன்னா என் மேல எடுங்க, என்ன கைது பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. எங்க தொண்டர்கள வீணா இது பண்ணாதீங்கன்னு சொல்றது ஒரு தலைவனுக்குரிய ஸ்டைலு. அது அவருடைய ஸ்டைலுன்னு சொல்லலாம். இதுல என்ன தப்பு இருக்குது? நீ எப்படி இப்படி சொல்லலாம்ன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதுல விஜய் ஸ்டைலு இது. அப்படிதான் நான் பார்க்குறேன். கண்டிப்பான. இதைத் தொடர்ந்து நேற்று வந்து நமது அமுதா ஐஏஎஸ் மேம் வந்து அவங்க ஒரு ஒரு கூட்டறிக்கை கூட்டமா சேர்ந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து அவரு டேவிட் ஆசீர்வாதம் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட் எப்படி பாக்குறீங்க? அந்த பிரஸ் மீட்ல அவங்க வந்து பேசுறது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒண்ணு. எப்பவுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ அல்லது வந்து அமைச்சர்களோ பேசுவாங்க. இத வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு பெரிய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க தெளிவா வெளியிட்டிருக்க இந்த அறிக்கையில வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எங்க இருக்காங்க? அமைச்சர்கள் எங்க இருக்காங்க? எதுக்கு உங்களுடைய செயலாளர்கள் வந்து இத பத்தின விளக்கத்த குடுக்குறாங்க? இது இது மரபு கிடையாது அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. பயந்துட்டீங்களா? இது சரியா நீங்க கையாளல. திமுக இந்த விஷயத்துல வந்துட்டு ரொம்ப வந்து நிலையற்ற தன்மையை உருவாயிட்டு திமுகக்கு அப்படிங்கிற மாரி விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அருணா ஜெகதீஷன நீங்க நியமிச்சிருக்கீங்க. உச்சநீதிமன்ற தலைமை உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற ரிட்டயர்ட் நீதிபதி அருணா ஜெகதீஷன நியமிச்சிருக்கீங்க. ஆனா வந்து நீங்க இப்படி ஒரு இது பேட்டியும் குடுக்குறீங்க. இத எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையையும், அந்த பேட்டிய எப்படி பார்க்குறீங்க? திமுக கிட்ட ஒரு பதற்றம் இருக்குது. அவர்கள் விஜய்க்கு எதிராக சகல அஸ்திரங்களை பயன்படுத்தினாலும், ஓவராலா பொதுமக்களுக்கு விஜய் மேல ஒரு கோபம் வரல அப்படின்றது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் தாவேகா தரப்புல இது சதி, நாங்க காரணம் இல்ல. இந்தந்த மாரி விஷயங்கள் எங்களுக்கு எதிரா நடந்திருக்குன்னு வைக்கிற குற்றச்சாட்டையும், பொதுமக்கள் வந்து சிலர் அங்கீகரிக்கிறதுன்றது வந்து அததான் விஜய் சொல்றாரு. தெய்வத்தின் குரலா நான் பார்க்குறேன்னு. அப்ப அந்த மாரி விவகாரங்கள்ல வந்து திமுகவுக்கு ஒரு பதற்றம் ஏற்படுது. அந்த பதற்றத்தை மறைப்பதற்கு அவர்கள் பல்வேறு தரப்புல இருந்தும் பேச வச்சாங்க. அரசியல் தலைவர்கள பேச வச்சாங்க. எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் இது வந்து மேலும் மேலும் அ விஜய்க்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. விஜய் நேத்து பேசின வீடியோக்கு அப்புறமும் நிலைமை மாறுது. எதிர்க்கட்சி தலைவர்களும் குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. த என்டிஏவும் அந்த டீம் அனுப்பி விசாரணை நடத்துறாங்க. அதுலயும் பல பொதுமக்கள் இது வந்து விஜய் மேல காரணம் இல்லன்னு பலரும் வந்து சொல்றது. ஒரு 10% தான் இந்த சைடு சொல்றாங்க. 90% சொல்றதுன்றப்போ, அரசு என்ன பண்ணுது? அரசு அதிகாரிகளை மீண்டும் வைத்து இந்த பிரஸ் மீட்ட நடத்துறாங்க. நம்ம இந்த இதில வந்து ஆரம்பத்திலேயே அரசு அதிகாரிகள நோடல் ஆஃபீஸரா அந்த மாரி செய்தி தொடர்பாளர் மாரி போடுறத பலரும் ஆரம்பத்திலே கண்டிச்சாங்க. இதே பழனிசாமி கண்டிச்சாரு. இந்த மாரி பண்றது சரியான நடவடிக்கை இல்ல. அரசு அதிகாரிகள் வேலை செய்வதற்கு தான் இருக்கிறாங்க. அவங்கள ஸ்போக்ஸ் பர்சன் மாரி மாத்துறீங்க அப்படின்னு சொன்னப்போ யாரும் இது பண்ணல. ஆனா அதோடைய விளைவு நேத்து தெரியுதா? நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரி, அப்புறம் வந்து ரெவென்யூ அதிகாரி எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீசர் எல்லாரும் உட்காந்து அரசுடைய செய்தி தொடர்பாளர்கள் மாரி பேசுறாங்க. இந்த வேலைய யாரு செய்யணும்னா, கட்சிக்காரங்க செய்யணும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி பண்றாரு. அதுதான் கரெக்ட்டு. செந்தில் பாலாஜி பல விஷயங்களை எடுத்து சொல்றாரு. அந்த மாரி விஷயங்கள் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அவர் கரூர் மாவட்ட செயலாளர், துறை சார்ந்தவர், அந்த ஏற்கனவே முன்னாள் அமைச்சரா இருந்தவரு. அவரு சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன் அதிகாரிகளை விட்டு சொல்ல விடுறீங்கன்றது எல்லாருடைய கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, நீங்க தான் ஒரு நபர் ஆணையம் போடுறீங்க. அதற்கு ஒரு நீதிபதிய வச்சு விசாரணை கமிஷன் போட்டு விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடக்கும் பொழுதே நீங்களே தீர்ப்பு எழுதுறீங்க. அதிகாரிகள வைத்துக்கிட்டு அரசே தீர்ப்பு எழுதுகிறது. இது எல்லாமே இவர்கள் தவறு தான். எங்கள் தவறு எதுவுமே இல்லன்னு. ஏன் இதுன்னா, காவல்துறை மற்றவர்கள் வந்து இந்த விவகாரத்தில தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ஒரு பிரச்சாரத்த ஒரு கேள்வி எழுப்புறாங்க. விஜய் சைடு தப்புங்க, ரைட்டுங்க. நீங்க ஏங்க அனுமதிச்சீங்க? காவல்துறைக்கு இதில பொறுப்பு இல்லையா? ஏன் அதிகாரிகள் யாரையுமே என்கொயரி பண்ணல? அப்படின்னுன்ற கேள்வி வைக்கும்பொழுது, அந்த பதற்றம் தான் இவர்களுக்கு இந்த மாரி அதிகாரிகள வைத்து பேச சொல்லுது. இது பேசுறதுனால என்ன ஆகும்னா, இப்ப அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய அறிக்கை எப்படி வரப்போகுதுன்றது வந்து இதாகும். இது தாவேகாக்கு ஒரு வகையில லாபம் தான். ஏன்னா, நீதிமன்றத்தில இவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கும் பொழுது, பாருங்க ஒரு பக்கம் கமிஷன் போட்டு, கமிஷனுக்கான ஜட்ஜியும் யாருன்னு இவங்களே போட்டுட்டு, இன்னொரு பக்கம் தீர்ப்பையும் இவங்களே எழுதுறாங்க. முழு குற்றவாளியும் தாவேகா தான். அரசு இல்ல அப்படின்றத அதிகாரிகள வைத்து பிரஸ் மீட் வைக்கிறாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? அப்ப இவர்களே வந்து இந்த கமிஷனுடைய போக்கு எப்படி போகும்னு காமிக்கிறாங்கன்னு அவங்க வாதத்த கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தில வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வைத்து எங்களுக்கு நீதிபதிய மாற்றி குடுங்க. இல்லாட்டி ஒரு எஸ்ஐடி போடுங்க. இல்லாட்டி சிபிஐ விசாரணை குடுங்க. அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த மாரி விவகாரங்கள்ல
அரசு அதிகாரிகள் இந்த அளவுக்கு அவர்களை பயன்படுத்துதுன்றது தான் எடப்பாடி உள்ளிட்டோர் கண்டிக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, விஜய்க்கு விஜய் வந்து பிஜேபி பக்கம் போறாருன்னு பத்திரிகையாளர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்கள் பலரையும் வச்சு கடுமையா திட்ட வைக்கிறாங்க. இதுல விஜய் வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிய உருவாக்குறாருன்னு ஒரு தியரிய இவர்கள் உருவாக்குறாங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க, விக்டிம் சைடா இருக்கிறவங்க குற்றம் சாட்டப்பட்டு, கட்சி மேலேயே பயங்கரமா குற்றம் சாட்டப்பட்டு, ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு சொல்றவரு, தன்னிலே விளக்கம் குடுக்கும் பொழுது, அவரு வந்து பேசுறதெல்லாம் எடுத்துக்கிட்டு டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எப்படி பேசலாம்? அதை எப்படி பேசலாம்? இவரு என்ன திமிரா பேசுறாரு, பார்த்தீங்களா? அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல இந்த விஜய் சாதாரணமா லைட் போட்டதெல்லாம் போட்டு, ஏதோ விபத்து நடந்த அன்னைக்கு இவரு லைட் எல்லாம் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு போனாரு. இது உளவியல் ரீதியாக ஒரு குரூர மனப்பான்மைன்ற அளவுக்கு விஜய கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி விஜய்க்கு ஆதரவா யாராவது பேசினா அவங்களையும் போய் அடிக்கிற ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கிறது. விஜய்க்கு ஆதரவாக அரசை கேள்வி கேட்கறதுன்றது எல்லாருக்கும் உள்ள ஒரு உரிமை. இங்க அரசுக்கு எதிராகவும், செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் அவதூறு பரப்புவது, பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்துற மாரி பேசுறது, செய்றது, இந்த மாரி விவகாரங்கள தான் தவறு. இத யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு? செந்தில் பாலாஜி ஏன் போனாரு? பிணக்கூறாய்வுன்றதெல்லாம் தேவையில்லாத பேச்சுகள். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் உள்ள கொன்னாங்க, ஊசி போட்டாங்க, இந்த மாஸ்க் எடுத்தாங்க, இந்த மாரி பண்றது தான் அவதூறு. இதை பண்ணுகிற ஒரு டீமை வந்து நம்ம நிராகரிக்கணும். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதையும் நம்ம வந்து வரவேற்கிறோம். அதே நேரத்துல விஜய்யையே முழு குற்றவாளியா மாத்துறதையும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே மோரல் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம இங்க வலியுறுத்துறோம். கண்டிப்பாங்க. இதை தொடர்ந்து இப்போ பொதுவா வந்து டிஎம்கே வந்து விஜய் வந்து ரொம்ப டீஃபேம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு தெரியும், நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், விஜய் வந்து கண்டிப்பான முறையில ஒரு ஸ்பாயிலர் தான். அவர் வந்து கண்டிப்பான முறையில ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு. இந்த நிலைமையில விஜய்க்கு சார்ந்து இல்லாம பொதுவான மக்கள் மத்தியிலுமே விஜய்க்கு வந்து ஒரு சின்ன டிஃபேம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் இனிமே தனித்து போட்டிங்கிற இதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஒருவேளை ஏடிஎம்கே கூட்டணியோ அல்லது வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அதுதான் அவருக்கு சிறந்த வழி தோணுதா? உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த இடத்துல 2 விஷயத்த நான் குறிப்பிடுறேன். 1 ராகுல் காந்தி விஜய்ட்ட பேசினாருன்றாங்க. பேசியிருக்கலாம். ஏன்னா, விஜய்யும் ராகுலும் ஆரம்பத்திலேருந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் அவர்களுக்கு அதிக எம்பியை பெற்றுத் தருகிற கூட்டணியாக திமுக இருக்குது. ஒரு நல்ல கூட்டாளியா இருக்காங்க. காங்கிரஸ் கூட அவர்கள் இயல்பான கூட்டாளியா இருக்காங்க. ஆனால் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காங்கிரஸ் உடைய அடிப்படையை தகர்க்கிற வேலையும் திமுக செய்து கொண்டிருக்கிறதுன்றது காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு மனத்தாங்கலாகவும் இருக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே 60, 63 சீட்டு வாங்கின காங்கிரஸுக்கு ஏற்கனவே நாங்கள் ஜெயிக்கணும், 10 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண காங்கிரஸ் அதுக்காக விட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை கூடுதல் இடம் கேட்கணும்னு காங்கிரஸ் தெளிவாக இருக்குது. இந்த எல்லாத்தையும் உத்தேசித்து தான் காங்கிரஸும் இயங்கும். ஏன்னா அதுக்கும் தமிழகத்தில் ஒரு தளம் இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் கூட போகலாமா வேணாமான்னு ஒரு குழப்பமும் காங்கிரஸ் மத்தியில் இருக்குது. நம்ம இந்த தேர்தலில் விஜய் கூட போக வேணாம், திமுக கூட இருப்போன்ற முடிவில் காங்கிரஸ் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டிஎம்கே ப்ளஸ் அரசு அதை சார்ந்தவர்கள் இந்த விவகாரத்தில் விஜயை நேரடியாக குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இப்போவே காங்கிரஸ் துண்டு போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்குது. 1, விஜய் எங்கே என்டிஏ பக்கம் போயிட்டாருன்னா நமக்கான வாய்ப்பு மிஸ் ஆகிடும் அப்படின்னு 1. 2வது, இப்போவே விஜயோட இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் நம்ம விஜய் கூட நம்முடைய ஆதரவு தெரிவிக்கணுன்ற அடிப்படையிலையும் ராகுல் பேசியிருக்கலாம். இவர்கள் எதிர்பார்த்தது போல காங்கிரஸ் இயங்கவில்லை. இங்கே இருக்கிற செல்வ பெருந்தகையை தவிர மற்ற யாருமே விஜயை பெருசாக குற்றம் சாட்டி பேசவில்லை என்பதுதான் உண்மை. இதில் அதை தான் சொல்ல வரேன். கேசி வேணுகோபால் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே முக்கியமாக பார்க்கணும். என்னென்னா, இந்த விவகாரத்தில் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை, இவர் குற்றவாளி அவர் குற்றவாளின்னு யார் மீதும் நாங்கள் குற்றம் சுமத்தி அரசியல் செய்ய விரும்பவில்லை. நாங்கள் இந்த விஷயத்தை பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் அணுக விரும்புகிறோம். அவங்களுக்கு, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக அவர்கள் உற்ற துணையாக காங்கிரஸ் இருக்கும், எப்போதும் இருக்கும். அதை தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோன்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த மெசேஜ் உடைய விளைவு என்னன்னா,
உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க விஜயெல்லாம் திட்ட முடியாதுன்றது தான். அப்போ காங்கிரஸ் இதில வேற நிலைப்பாடு எடுக்குது. ஆனால் கூடவே இருக்கிற செவ்வாழைகள் விட்டு நேத்து திட்ட விடுறாங்க. அதில எப்பவுமே பேசுற திருமாவளவன், இவரு பாஜக பக்கம் போறதுனால தான் இப்படி பேசுறாருன்னு அந்த அவர் பேச்ச டீகோட் பண்றாரு. விஜய், நான் வீட்ல தான் இருக்கிறேன். உங்களுக்கு என் மேல கோவம்னா, என் மேல நடவடிக்கை எடுங்க. எங்க தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு கேட்கறதுக்கும், பாஜகவுக்கு போறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு திருமாவளவன் சொல்லுவாரா? இல்லண்ணே இதுல சங் பரிவாரோட பேச்ச அவர் பேசுறாருன்னு சொல்லும்போது என்ன என்ன இதுல பேசுறாரு? அப்போ வந்து விஜய் நான் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கணும்னு திருமாவளவன் விரும்புறாரா? இந்த மாரி ஒரு சந்தர்ப்பம் திருமாவளவனுடைய பொதுக்கூட்டத்தில நடந்திருந்தா, திருமாவளவன் நான் தான் குற்றவாளின்னு ஒத்துக்குவாரா? இல்ல யார் தான் ஒத்துக்குவா? அவரவர்கள் அவரவர்கள் தரப்பை நியாயப்படுத்த தான் பார்ப்பாங்க. இங்க விஜய் செய்த தவறு நம்ம திரும்ப திரும்ப சுட்டி காமிக்கிறோம். ரோட் ஷோ நடத்துறது. நடந்த விஷயங்கள பத்தி கவலையேப்படாம ரோட் ஷோ நடத்திட்டு 7 மணிக்கு லேட்டா வந்தது. இதுதான் விஜய் செய்த தவறு. வழக்கமா இது நடத்திக்கிட்டே இருக்காரு. இந்த வேலைய பண்றே இருக்காரு. அது ஒரு பெரும் துயரில போய் முடிஞ்சிட்டுன்றது தான் பொதுவான எல்லாருடைய விமர்சனம். இதை தவிர்க்கணும் விஜய்ன்றது தான் எதிர்க்கட்சி தலைவர்களும் சொல்லிட்டாங்க. ஆனா, அதையும் தாண்டி நான் தாங்க காரணம். யாரும் கிடையாதுங்க. நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லணும்னு திருமாவளவன் எதிர்பார்க்கிறாரான்னு தெரியல. இதுல அவரு வந்து நான் அந்த மக்களுக்கு துணையா நிக்கிறேன். இந்த விஷயத்துல அந்த எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த 5ல நடக்கல 6வதுல நடந்துச்சு. இது வந்து மக்கள் சொல்லும் பொழுது, என் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லும் பொழுது, அது தெய்வத்தின் குரலா பார்க்குறேன்னு அவர் சொல்றது. அதக்கூட சொல்றது சங் பரிவாரர் குரல்னா, சங் பரிவாருக்குன்னு ஏதாவது குரல் இருக்குதா? அது எப்படி திருமாவளவனுக்கு மட்டும் அந்த குரல் தெரியுது? அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது போர்வால், அப்புறம் சண்முகம். இவர்கள் எல்லோரும் விஜய் வந்து இப்படி பேசுறாரு, திமிரா பேசுறாருன்ற மாரிலாம் அவர்கள் தரப்புல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லோரும் கவின் ஆணவ கொலை நடந்த பொழுதும், துப்புரவு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்த பொழுதும், தூய்மை பணியாளர்கள இவர் கூலி படம் பார்த்தப்போ அத பத்தியும், அந்த படு அஜித் கொலை இதுக்கும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கும் வாயே தொறக்காமல் மௌனம் காத்தவர்கள் நேத்து திருமாவளவன்ட்ட இதே கேள்விய பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அது வந்து அது நான் என்ன சொல்றதுன்னா அப்படின்னு தடுமாறுறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, மரணம் வந்து உடனே நிகழலையாம். உடனே நிகழ்ந்தா முதல்வர் வந்து சொல்லியிருப்பாராம். இது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா செத்து போறாங்களாம். சரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா செத்து போனாலும் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா செத்து போனாங்கன்னாலும், இது நடந்ததுன்றது உண்ம தானே! அதனால இவரு வந்து இந்த மாரி மழுப்புறாங்க. இது 1. 2வது அமித்ஷா விஜய் கிட்ட பேசுனதாக ஒரு தகவல் ஓடுது. எனக்கு தெரிஞ்சு என்டிஏ விஜயை கடுமையாக ட்ரை பண்றாங்க. நீங்க வாங்க நாங்க பார்த்துக்கிறோம். உங்களுக்கு நாங்க துணையா இருப்போம்னு பண்றாங்க. ஆனால் அமித்ஷா பேசுனாரா? இல்ல யாரா பேசுனாங்களான்னா, அது எனக்கு இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. ஆனால் திமுக நான் சொல்ல வர்றது, இதே மாதிரி விஜய் தரப்புக்கு நெருக்கடி, புஷி ஆனந்த் கைது, அவரு கைது, இவரு கைதுன்னு போனா, குறிப்பாக புஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டால், விஜய் ஏற்கனவே அவர்கள் ஒரு விதமான பய மனநிலையில இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அனுபவம்லாம் புதுசு. இந்த நேரத்தில கரெக்ட்டா என்டிஏ அணுகுச்சுன்னா, அந்த கூட்டணிக்கு போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இது இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்தேங்க ஒரு பொதுவான கருத்துக்கள் மாறி இருக்கு நம்ம பார்க்கும்போது. அதாவது அனைத்து எல்லா கட்சியும் நம்ம எடுத்து பார்த்தா, அதிமுக சைடுல திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, அதாவது விஜய் அவர்களுடைய சைடுல இருந்து வந்தாலும் சரி, அரசாங்கம் சைடுல இருந்து வந்தாலும் சரி, அத சரியான முறையில அணுகுற மாரி தெரியுது. அவரோட பேச்சு நேத்து அவர் குடுத்திருந்த அந்த அறிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. இது இப்ப வரைக்கும் யாருமே குடுக்காம விஜய் பேசுறதுலே தப்பு. விஜய் பண்றது என்ன தப்பு? விஜய் பண்றது தப்பு. இதுல வேற ஒருத்தர் சொல்றாரு, விஜய் நேரடியா போய் அது வந்து அவரு திமுகவோட பேச்சாளரு. ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது சொல்லு, விஜய் நேரடியா அவங்க கேடர்ஸ வந்து வன்முறையில இறக்கி விடுறாரு. சிஎம்ம பார்த்து இப்படி பேசலாமாங்க? குரல உயர்த்தி பேசினார்ல, அது மாரி பேச சொல்லுங்க. இது மாரி அநாகரிகமான பேச்சுகள் தான் பேசிட்டு இருக்காரு. எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயத்துல கையாள்றது கூட்டணிக்காகவா? அல்லது வந்து அவர் வந்து நேரடியா வந்து அவருடைய குணத்த இங்க காமிக்கிறாரா? அனுபவத்த இங்க காமிக்கிறாரா? 2த்துமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் கிட்ட ஆனால் நான் பார்க்குறது என்னன்னா, அவர் தான் இந்த விவகாரத்த திருப்பி விட்டாரு. அவரு வந்து
இந்த விஜய் இப்ப எதிராக இவர் பேட்டி குடுப்பார்ன்னு ஊடகவியலாளர்கள் எதிர்பார்த்து கேள்வி வைக்கும் பொழுது, என்ன சூழ்நிலையில இருக்கிறோம்? என்ன மாரி இது நடந்திருக்குது? அவரு என்ன மனநிலையில இருப்பாரு? இதெல்லாம் கணக்குல எடுத்துட்டு தாங்க பேசணும். எனக்கு என்னன்னுலாம் பேசிற முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, அரசுக்கும் இதுல பொறுப்பு இருக்கா? இல்லையா? காவல்துறைக்கு இதுல பொறுப்பு இருக்கா? இல்லையா? அவர்கள் கடமைய கரெக்ட்டா செஞ்சாங்களா? என்ற கேள்வி இருக்கா? இல்லையான்றத வைக்கிறாரு. அப்ப அதுதான் ஒரு வேற வித பார்வைய உருவாக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும், "பாரு, பாரு விஜய் இந்த வேலைய பண்ணிட்டாரு. இத தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பாத்தியா? பாத்தியா? நடந்துச்சு பாத்தியா?" அப்படின்ற மாரி தான் போய்க்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கேள்விய வைக்கும்பொழுது, சரி விஜய் தப்பு பண்ணிட்டாரு, வர்றாரு, லேட்டா வர்றாரு, எல்லாம் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பாதுகாப்பு குடுக்குறோம்னா 500 போலீஸ் குடுத்துட்டா போதுமா? அப்ப நிலைமை சீராச்சுன்னா, நாங்க 500 குடுத்துட்டோம். அவ்வளோதான்னு ஒதுங்கிடுவீங்களா? அப்போ நீங்க தானே அதுக்கு பொறுப்பாவீங்க. அவ்வளோ மக்கள பாதுகாக்கிறது உங்களுக்கும் ஒரு கடமை இல்லையான்ற கேள்வி வைக்கப்படும் பொழுது, கொஞ்சம் அதிர்ச்சி வருது. அப்போ நிலைமை மாறுது. அடுத்தடுத்து எல்லா தலைவர்களும் இதே மாரி கருத்த வைக்கிறாங்க. குறிப்பாக அண்ணாமலை. அண்ணாமலை காவல்துறையில என்ன பண்ணியிருக்கணும், கிரவுட் மேனேஜ்மென்ட்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்றது உட்பட அவரு பேசுறாரு. இது எல்லாமே மாறுபட்ட சிந்தனைய உருவாக்குது. அதே மாரி இவர்கள் எதிர்பார்த்த காங்கிரஸ், டெல்லி காங்கிரஸும் ஆகட்டும், அதனுடைய பொதுச் செயலாளர் ஆகட்டும், அவருடைய அறிக்கை எல்லாமே விஜயை நேரடியாக குற்றம் சாட்டவில்லை. அவர்கள் இந்த விஷயத்துல நாங்க பொதுவா தான் பார்ப்போன்ற மாரி போயிட்டாங்க. நீதிமன்றமும் நேற்று லேசாக இந்த கேள்விய வச்சிருக்காங்க. மாவட்ட நீதிபதியே இந்த கேள்விய வச்சிருக்காரு. அப்ப வந்து நீங்கலாம் ஒண்ணும் இது பண்ணலையா? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? நீங்க எப்படி விஜய வந்து சாதாரணமா எடை போடுவீங்களான்ற மாரிலாம் கேள்வி வருது. அப்ப இது எல்லாமே ஒரு பக்கம்னா, என்டிஏ அந்த எம்பிக்கள் குழு வந்தது. அவர்கள்ட்ட மக்கள் பேட்டிய நேரடியா பார்த்தது. அவர்கள் சொன்ன சில பேர் மிகைப்படுத்தி கூட சொல்லியிருக்கலாம். கத்திய வச்சு கீறுனாங்க, குத்துனாங்க அந்த மாரி மிகைப்படுத்தி. சில பொதுமக்கள் மத்தியில பொதுவா எப்படி இருக்கும்னா, காதால கேட்கறதெல்லாம் தாங்கள் பார்த்த மாரி கூட கற்பனை பண்ணிடுவாங்க. அது உண்மைன்னு நம்பி பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால், பொதுவாக எல்லாருடைய கருத்து என்ன இருந்ததுன்னா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்ல. எங்கள வந்து யாரும் பாதுகாக்கல. இந்த மாரி ஒரு விஷயங்கள சொன்னாங்க. யாரும் விஜயை ப்ளேம் பண்ணி விஜய்னால தான் அப்படின்னு யாரும் சொல்லல. அதத்தான் விஜய் வந்து குறிப்பிடுறாரு. இது 1. இதுல என்டிஏ முழுசா விஜய் பக்கம் நிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்கன்றதுல யாருமே மறுக்க முடியாது. அப்போ என்டிஏ முழுசா நிக்குது. உங்களுக்கு நாங்க எல்லாம் பண்ணி தர்றோம் அப்படின்னா, இந்த சைடு போட்டு நெருக்குன்னா, இவரு எங்க போவாரு? என்டிஏ நோக்கி நகர்றதுல என்ன தப்புன்றது அவங்களுக்கு மனசு வந்துருமா? வராதா? வந்துட்ட பிறகு சேர்ந்துட்டாங்கங்க. எங்களுடைய நோக்கம், நாங்க வந்து இப்படி எதிர்பார்த்தோங்க. ஆனால் இந்த சூழ்ச்சிலாம் தெரிஞ்ச பிறகு, திமுக அரசு இந்த அரசு வீழ்த்தப்படணும்னு நான் உறுதியா இருக்கேங்க. அதனால நான் வந்து இத வீழ்த்தணும்னா, அணிகள் பெரிதாகணும்னு நெனைக்கிறேன். அதனால நான் அதிமுகவோட கைகோர்க்கிறேன். பிஜேபியோட எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டணியுடைய பெரிய கட்சி அதிமுக. அதனால நான் அதிமுகவோட கைகோர்க்கிறேன். இதுல என்ன தவறு இருக்கு? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறுபட்ட கொள்கை முரண்பாடு இருக்கு. ஆனாலும் அவங்களும் சொல்றாங்க, திமுக வீழ்த்தப்படணும்னு நாங்க நிக்கிறோம்னு. அதே தான் நாங்களும் சொல்றோம். ஏன் நீங்க இவ்வளோ யோக்கியம் பேசுறீங்களே, திருமாவளவனும், கொங்கு ஈஸ்வரனும் ஒருமித்த கருத்துல ஒரே இதுல இருக்கீங்கல்ல. காங்கிரஸும், சிபிஎம்மும், சிபிஐயும் எப்படி ஒரே இதுக்குள்ள இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லையா? கேரளால போய் ராகுல் காந்தியும், பினராயி விஜயனும் ஒரே மேடையில கைகோர்த்து நிப்பாங்களா? இங்க மட்டும் எப்படி நிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமான்னு திருப்பிக்கிட்டு கேட்டாங்கன்னா, அதை சரின்னு தானே நம்ம ஏத்துக்க முடியும். அப்போ இந்த நிலையை நோக்கி திமுக விஜயை தள்ளுகிறார்கள்ன்றத தான் நான் பார்க்குறேன். நான் நேற்று சில பேர்ட்ட சொன்னதும் அதுதான். நீங்க அங்க அவங்கள தள்ளுறீங்க. அவர்கள் தெறிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் மேலும் நீங்க அவங்கள அடிச்சீங்கன்னா, அவங்களுடைய புகலிடம் என்டிஏவா தான் இருக்கும். அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா, நீங்களே உங்களுடைய இத இப்போ ஒரு பூனைய ஒரு ரூம்குள்ள போட்டு அது நமக்கு பயப்படும். ஆனா அத போட்டு போட்டு அடிச்சா என்ன பண்ணும்னா, லாஸ்ட்ல நம்மள தாக்கிடும். இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ அறைக்குள் அடைக்கப்பட்ட பூனையாக அது இருக்கும்பொழுது, நீங்கள் அத ஓரளவுக்கு தான் மெயின்டெயின் பண்ணணும். ஒரேடியா அடிச்சீங்கன்னா, திருப்பி தாக்கத் துவங்கினால் சமாளிக்க முடியாது. அது மாரி அவர்கள் அங்க போய் சேர்ந்தால், உங்களுக்கு நீங்களே அ தோல்விக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இது எத்தன பேர் பார்க்குறாங்களோ எனக்கு தெரியாது. அரசியல்ல எது வேணா நடக்கலாங்க. என்ன சேரவே கூடாத கட்சி பிஜேபி நீங்க எப்படி சொல்லுவீங்க? கலைஞர் சேரலையா? யார் சேரல? அதனால நாளைக்கு சேர்ந்துட்டு மக்கள் தானங்க முடிவு பண்ணணும். நீங்க என்ன வேணா பிரச்சாரம் பண்ணுங்க. மக்கள் விஜய், அதிமுக, பாஜக, என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அ அரித்மேட்டிக்கா பார்த்தாலும் அதுதான் வெல்லும்ன்னு இருக்குது. அப்ப விஜய் அந்த முடிவு எடுத்தா என்ன பண்ணுவீங்க? 2030க்கு வேற முடிவு எடுத்துக்குவோம்.
அது வரைக்கும் உருட்டுவோன்னா நீங்க என்ன பண்ண முடியுமா? அவங்க கட்சி ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த வேலைய தான் இவங்க பண்றாங்கன்றது தான் என்னுடைய விமர்சனம். கண்டிப்பாங்க. இதை தொடர்ந்து குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ட வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அவரும் ஒரு இவர் மேலயும் தப்பு இருக்கு, காவல்துறை மேலயும் தப்பு இருக்குது. 2 பேரும் இந்த விவகாரத்தில நான் அப்படிதான் பார்க்குறேன்ற மாரி தான் அத கொண்டு போயிருக்காரு. அதனால அவர்கள் அந்த விஷயத்தில தெளிவா இருக்கிறாங்க. அதனால அவரு அவரு பக்கம் ட்வீட்ட போட்டிருக்காரு. இது அண்ணாமலை தானே சொன்னாரு. விஜய் அவரு நேரத்துக்கு வந்திருக்கணும். அந்த இதெல்லாம் பண்ணணும். அந்த நேர இதுன்றது ரொம்ப முக்கியம். அவரு ஒரு படி மேலேயே போய் அண்ணாமலை, நாங்க கூட நடத்தணும்னா, நீங்க வந்து மக்கள் வர்றவங்க, நீங்க தான் பார்த்து வரணும். பாதுகாப்பு இல்லன்னா கண்டிப்பா வரவே கூடாது அப்படின்ற கருத்த வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அது உண்மதான். அப்போ வர்றவங்களுக்கு கூட்ட ஏற்பாடு செஞ்சு அவங்கள பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியுடைய கடமை. அவர்களுக்கு வேண்டிய குடிநீர் மற்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியது அவருடைய கடமை. அதை மீறி அவர்கள் கையையே மீறி போகுது அப்படின்னா, இதை பல ஆண்டுகளாக அ பாதுகாப்புல இருக்கிற அந்த காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக விஜய் அனுமதிச்சிருக்கக்கூடாது. அவங்க சொல்றாங்கல்ல, நாங்க 50 மீட்டருக்கு முன்னாடி சொன்னோம், கேட்கல அப்படின்னு. கேட்கலன்னா, கேட்க வைக்கணும். அப்படி இல்லாட்டி ரத்து பண்றேன், மீறி பண்ணேன்னா அரெஸ்ட் பண்றேன்ற அளவுக்கு போணும். நாளைக்கு நீதிமன்றம் கேட்டா இந்த பதில் சொல்ல முடியுமா? சார் நாங்க சொன்னோம் சார், அவங்க கேட்கல சார்ன்னு. அதனால இந்த விவகாரத்தில வந்து அ எல்லோருமே இந்த நிலைப்பாடு தான் எடுக்குறாங்க. வெறுமனே விஜய குற்றம் சாட்டாதீங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அது பார்க்கலான்னு. இன்னொருத்தர் கூட யாரோ சொல்லியிருந்தாங்க. ஓபிஎஸ். ஓபிஎஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு. வரட்டும். நீதி விசாரணை அறிக்கை வரட்டும். யார் இதுன்னு அப்ப தெரியும். நான் இப்போதைக்கு இவரு, அவருன்னு நான் குற்றம் சாட்ட விரும்பலன்னு. ஓபிஎஸ்ஸும் இந்த விவகாரத்தில தான் பேக் அடிக்கிறாரு. அவரு இப்ப இவங்களுக்கு ஆதரவா விஜய் எல்லாம் குற்றவாளின்லாம் யாரும் சொல்லல. திமுகவை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் விஜயை மட்டுமே ஒட்டுமொத்த குற்றவாளி அப்படின்னு பதிவு செய்ய விரும்புறாங்க. ஊடகங்களையும் அந்த வொர்க்க பண்றாங்க. ஆனால் பொதுவாக இருக்கிறவர்கள், இந்த எதிர்க்கட்சியினர் எல்லாருமே விஜய மட்டுமே குற்றவாளி ஆக்க முடியாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க. இதுதான் இப்போதைய நிலைமை. கண்டிப்பாங்க. இத தொடர்ந்து வந்து ஆதவ் அவர்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வந்து கரூர் காவல்துறை வந்திருக்காங்க. வந்து அவங்க சொல்லியிருக்கிற விதம் வந்து, நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற சிசிடிவி கேமரால இருந்து எல்லாத்தையுமே வந்து 3ஆம் தேதி சப்மிட் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையும் கையில குடுத்துட்டு போயிருக்கிறதா நியூஸ் வருதுங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இவங்க தனிப்பட்ட முறையில இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கங்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அல்லது அத எந்த மாதிரியான விஷயமா ஹேண்டில் பண்றது? இது புதுசா இருந்த மாதிரி தெரியுது எனக்கு. அது இருக்கிறத கேட்கலாம். அது இவங்க இத தாண்டி கேட்கிறதுங்கிறது எப்படின்னு அத ஏத்துக்கிட முடியும்? அது குடுக்குறதும், குடுக்காததும் ஆதவ் வந்து முடிவு பண்ணா, நீதிமன்றத்தில போய் தான் அதுக்கு இது பண்ண முடியும். நீங்க பொதுவா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தில கரூர் போலீஸார் விசாரணையில இருக்கிறாங்க. அப்ப கரூர் போலீஸார் அவர்களுக்கு இதில என்ன நடந்திருக்குன்றதுக்கான அனைத்து ஆவணங்களையும், ஆதாரங்களையும் திரட்டுறதுக்கான உரிமை இருக்குது. இதில விஜய் வாகனத்துக்கு முன்னாடி ஒரு வாகனம் போகும். அந்த வாகனத்தில முழுவதுமாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்றத முழுவதுமா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த வாகனம் வந்து அ இவங்க டீம் தான் போகுது. விஜய்வுடைய டீம் தான் போகுது. எல்லா கட்சியிலயும் அப்படித்தானே. இப்ப டிஎம்கே போகுதுன்னா, டிஎம்கே டீம் போகும். ஐடி விங் டீமு, பெண் டீம். முதல்வர் போறாருன்னா, அவங்க அ அ முதல்வரா இருக்கிறதுனால அரசு தரப்பு இது. இது இல்லாம திமுகவுடைய ஐடி விங் இந்த இதெல்லாம் போகும். இப்ப எடப்பாடி பழனிசாமி போறாருன்னா, அவருடைய ஐடி விங் இந்த டீமு விஷுவல்ஸ் எடுப்பாங்க. அப்ப பெரிய அளவுல 41 உயிரிழப்பு நடந்திருக்க பொழுது, இந்த விஷுவல்ஸ்ல இருந்தும் ஏதாவது தடயங்கள் கிடைக்கலாம், ஆதாரங்கள் கிடைக்கலாம். அந்த அடிப்படையில அவங்க வந்து இவருக்கு சம்மன் குடுத்து அத குடுக்க சொல்லியிருக்காங்க. பிளஸ் அந்த வழக்குலயும் ஆதவ் அர்ஜுனா சேர்க்கப்பட்டிருக்கார். அண்ட் அதர்ஸ் போட்டிருந்தாங்கல்ல. அதில ஆதவ் அர்ஜுனா பெயரும் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது 1. இப்ப கரூர் போலீசார் வந்து சம்மன் குடுக்குறாங்க. ஆனா, அவர கைது பண்ணல. ஆனால் புஷி ஆனந்தும், நிர்மல் கௌரவும் தங்களை கைது செய்வாங்கன்னு எ முன்ஜாமீன் போயிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அவர்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்க. நீங்க குடுக்கலன்னா கோர்ட்டுக்கு தான் முடியும். நாங்க எங்கள்ட்ட கேட்கறாங்க. நாங்க தர முடியாது. அத நான் வந்து இப்படி எடுத்திருக்கோம். அதில சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. அதனால போலீஸ் வந்து இத பயன்படுத்தி கேட்க தான் செய்வாங்க. கேட்டா விசாரணைக்கு எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதைத் தொடர்ந்து இன்றைக்கு தினமலர்ல வந்து டாஸ்மார்க்ல உள்ள ஒரு விஷயம் வந்திருக்கு. அது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு. அதாவது பாட்டில்ல வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் வந்து பாட்டில வந்து விற்பனைக்கே கொண்டு வராங்க. மறுபடியும் வந்து டாஸ்மார்க்ல வந்து முறைகேடுகள் நடக்குதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்மார்க் குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் இருக்கு. இது விஜய் அவர்களுடைய விஷயத்தினால பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மேல இருக்க குற்றச்சாட்டுகள் விவாதிக்க விடாமலே இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நேற்று முன்தினம் திருவண்ணாமலையில கூட
ஆந்திராவிலிருந்து ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு வேனில் இருக்கிற முன்பகுதியில் உட்காந்துட்டு போகிறவங்கள ரோந்து காவலர்கள் வலுக்கட்டாயமாக இறக்கி அந்த 18 வயது பெண்ணை தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக அந்த 2 பேர் அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தரை வர வச்சு 2 பேரும் அவன் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை அங்கேயே விட்டுட்டு போக அப்புறம் அந்த பால் போடுறவர் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அவர் மறுபடியும் அதே இடத்துக்கு அவங்க சகோதரி கூட வந்திருக்காங்க அந்த வேன் கிட்ட இருந்திருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பிறகு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே செக் பண்ணும் பொழுது இந்த தகவல் வந்து மாவட்ட எஸ்பிக்கு போகுது. மாவட்ட எஸ்பி உடனடியாக விசாரணையில் இறங்கி அந்த பெண்ணுக்கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கி அந்த பெண்ணுகிட்ட அடையாளம் சொன்ன அடிப்படையில் யார் 2 பேருன்னு பார்த்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விவகாரம் மிக பெரிதாக ஊடகங்களில் பேச வேண்டிய விவகாரம். தமிழ்நாட்டுக்குள்ளே தாண்டி இன்றைக்கி அண்டை மாநிலம் இப்போ அங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த கவர்மெண்ட்டு போட்டு இங்கே பண்ணாங்களா இல்லாட்டி அங்கே இருக்க பத்திரிகைகளில் தமிழ்நாடு போலீஸ் இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய அவமானம். அப்போ இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்படாமல் செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. விஜய் தான் குற்றவாளின்ற மாதிரி விஜய் சைடு மட்டும் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் எண்ணூரில் அந்த சன்ஷேடு அந்த இது கட்டுமான பணியில் விழுந்து 9 பேர் மரணம். உடனடியாக அவர்களுக்கு இழப்பீடு அறிவித்து அவங்க உடலை அனுப்பி வைக்கிற ஏற்பாடு அப்படின்ற மாதிரி முதல்வர் கொடுத்துருக்காரு. இதோடு சேர்ந்து இந்த டாஸ்மார்க் இது சொல்கிறீங்க. டாஸ்மார்க்கில் வந்து அந்த அந்த பார்கோடு கொண்டு வந்தது எந்த நேரத்துக்கு விற்கப்படுகிறது, எந்த நேரத்தில் அதிக சேல்ஸு, என்னென்ன சரக்குகள் அதிகமாக விரும்பி வாங்குகிறார்கள், இந்த மாதிரி தகவலுக்காக தான். ஆனால் இவர்கள் அதை மறைப்பதற்காக இந்த வேலை பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு கேஸ் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு காலையில் 6 மணிக்கு விற்றா யாருக்கு தெரியும்? அப்போ அந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியன்றதுக்கு தான் அந்த ஸ்கேனில் இது பண்ணுறாங்க. இவர்கள் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் வரத்தும் போதும் ஒவ்வொன்றும் ஸ்கேன் பண்ணி பண்ண முடியாதுன்னு. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பல லட்சம் பேரை ஹேண்டில் பண்ணுறவங்கள ஸ்கேன் பண்ணுறத எல்லா பொருளையும் ஸ்கேன் பண்ணி கொடுக்குறாங்க. இது துட்டு வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இப்படி பாட்டில் இப்படி போயிட்டு அப்படி போகுது. அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் சொல்லுகிற காரணங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படியாக இல்லை அப்படின்றது தான் இது. நீங்கள் இவங்க டாஸ்மார்க்கே பெரிய அளவில் கேஸ் எதிர்த்து போனவங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன தான் போய் பண்ண முடியும்? உள்ள ஒரு சிசிடிவி வைக்கலாம். சிசிடிவியில் வச்சாலே உங்களுக்கு கூடுதல் பணம் கேட்கறதுலேருந்து பல விஷயங்கள் வெளிப்படும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அடுத்து வரதும் இப்படி தான் நடக்கும். அதுவும் இப்போவே நான் சொல்லிடுறேன். யார் வந்தாலும் டாஸ்மார்க்ன்றது குடிமகன் ஏமாந்தவன். அவன்கிட்ட என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா. மிக்க நன்றி. நான் நேரத்தை